பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் வந்து ரேஷன் ஷாப். ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் பற்றி நம்ம நேற்று தினமே வந்து வீடியோ போட்டிருந்தோம். எக்ஸாமினேஷன், இந்த இன்டர்வியூ எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண எல்லா கேண்டிடேட்டுக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து ஓவராலாக எல்லாருக்கும் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த 12ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அரௌண்ட் வந்து 50% மேலே வந்து இருக்கணுன்றது தான் அவங்களுடைய இது. ஸோ 50% மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. போன முறையெல்லாம் நிறைய பர்சன்டேஜ் எடுத்த மாணவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. 90% எடுத்தவங்களுக்கு, அதே மாதிரி 88, 89 எடுத்தவங்களுக்குலாம் ஒரு சில மாவட்டங்களில் மெரிட்லேயே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர்ஸ் படியும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தாண்டி இன்டர்வியூடைய இது ரெஃபரன்ஸ், ஸோ இன்டர்வியூ வந்து எப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்றது பொறுத்தும் வந்து இந்த ஒரு ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. உங்களுடைய கல்வி தகுதி, அதுக்கப்புறம் என்னென்ன முன்னுரிமை வச்சுருக்கீங்க, ப்ரியாரிட்டி இருக்கிறத பொறுத்தும் இந்த ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றதும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இப்போ நமக்கு இந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்கான ஒரு பணிகள் அப்படின்றது தோராயமாக வந்து நிறைவடைஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சில மாவட்டங்கள், அதாவது நம்ம சென்னை, எக்ஸாக்டாக சொல்ல போனால் சென்னையில் மட்டும் இன்னும் சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூ வந்து நடத்தலை. மிச்ச மாவட்டங்கள் எல்லாமே நம்ம 24ஆம் தேதியிலேருந்தே தேர்வு முடிவுகள் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கம்மிங் வீக்கில் இதற்கான முடிவுகள் அப்படின்றது நமக்கு ஷோராக வந்து கிடச்சிரும். 24ஆம் தேதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கப்புறமே ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓவராலாக ஜனவரிக்குள்ளார மற்ற மாவட்டங்கள் நேர்முக தேர்வு நடந்து முடிந்த மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே இன்டர்வியூக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்னு வந்து வெளியிட்டுருவாங்க. அதை தொடர்ந்து நமக்கு என்னைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஜனவரியில் நீங்கள் பணிகள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நேற்று வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கைடன்ஸ் படி நமக்கு இதுதான் ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான வழிகாட்டு நெறிமுறைகள். இதன்படி தான் வந்து கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணி அந்த ஷெடியூல் டேட் படி வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான பணிகள் அப்படின்றது துரிதமாக நடைபெற்றுருக்கு. ஸோ இதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணி இந்த ஒரு பணிகளில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம வந்து அடுத்ததாக வந்து என்ன சார் பண்ணலாம், ஸோ கூட்டுறவுத்துறையில் நான் ஏதாவது ஒரு வேலை வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்ததாக வந்து சொசைட்டிஸில் வந்து ஜாப் வேகன்சிஸ் அப்படின்னு வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ டிஆர்பி மூலியமாக, இதே டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலியமாக எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு அடிப்படையில் சொசைட்டிஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து அந்த பணிகளும் வந்து துரிதமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ மத்திய கூட்டுறவு வங்கி முதற்கட்டமாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த ரேஷன் ஷாப்க்கான ஃபைனல் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு தோராயமாக ஃபஸ்ட்டு என்ன வரப்போகுதுன்றது தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆர்சிஎஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஃபோன் நம்பரை வந்து எடுத்திருக்கோம். எதற்காக அப்படின்னா, இந்த டிசிஎம் கோர்ஸு, டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் வந்து போன இயர் வந்து இருந்தது. ஸோ இந்த இயரும் இருக்கா என்னன்றது நிறையா சப்ஸ்கிரைபர் இல்லை வந்து ஃப்ரெஷராக இருக்கிறவங்க வந்து கேட்கணுன்னு வந்து விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து கான்டாக்ட் நம்பர் அப்படின்றது வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன். சப்போஸ் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கால் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி இந்த இயர்க்கான கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வந்து இருக்கா என்னன்றதை நீங்களும் கேளுங்க. நானும் கேட்டுட்டு இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டிசிஎம் கோர்ஸ், டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து கரஸ்பாண்டன்ஸில் அந்த ஐசிஎம்மில் வந்து இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா எப்போ வரும்ன்ற இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் மட்டும் தான் அந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. போன முறை தான் ஜென்ரல் கேண்டிடேட்டும் வந்து கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலான்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த முறை அது இருக்கா என்னன்றது இது வரைக்கே தெரில. போன முறை நவம்பர் மாதமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு டிசம்பரில், அதாவது முன்னாடியே செப்டம்பர் அக்டோபர்லேயே விட்டு நவம்பரில் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நவம்பர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டிசம்பரில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ டிசம்பர் இறுதிக்குள்ளார வருமா என்னன்றது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மேபி ஜென்ரல் கேண்டிடேட் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கூட்டுறவுத்துறையில் வேலைவாய்ப்பு பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் முடியும். சேல்ஸ்மேனாக இருந்தாலும் ப்ரமோஷனுக்கும் இந்த டிசிஎம் கோர்ஸ் அப்படின்றது வந்து கம்பல்சரியாக ஒன்று. ஸோ இதை படிச்சிங்கன்னா தான் போட்டித் தேர்வு வந்து எழுதுறதுக்கான ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மத்திய கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி, இல்லை கூட்டுறவு சங்கங்களுக்கான எழுத்து தேர்வாக இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு இதே ஆக முடியும், எலிஜிபிளே ஆக முடியும். அதனால் பார்த்துட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த அட்ரஸ்ஸு. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம், NV நடராஜன் மாளிகை, 170 பெரியார், EVR உயர் சாலை, கீழ்ப்பாக்கம். ஸோ கீழ்ப்பாக்கத்தில் தான் இந்த ஒரு இது வந்து இருக்குது. இதற்கான ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 04428364865. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷன், ஸோ இந்த வருஷத்துக்கான கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கா, என்ன விவரங்கள்ன்றது